CenterMap. You dare to dream, we care to accomplish. ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் 8ஆம் தேதி என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூடில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன்லேருந்து சர்க்கிள் பேஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சர்க்கிள் பேஸ்டு இது வந்து 3Dயில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அது இல்லாமல் 3Dயில் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஜாமெட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே அட்வான்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எப்படி கொடுத்துருந்தாலும் அதை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ராயிங் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆன்சர் வந்து போற்ற முடியும். அதே மாதிரி வந்து டேஞ்சென்ட் பற்றி நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா லாஸ்ட்டு அந்த 8ஆம் தேதி வந்து என்னென்னா டேஞ்சென்ட்லேருந்து அதே கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸு தென் பர்சன்டேஜ் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு பர்சன்டேஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருந்திருக்கு. இந்த பர்சன்டேஜ் வச்சு கேட்டப்போ எல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக தான் இருந்திருக்கு. ஸோ பேசிக்கில் இல்லை. ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அட்வான்ஸ்டாக கொஞ்சம் பார்த்துட்டு போய்க்குங்க. ஓகேங்களா? ஸோ அது இது ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் வந்து 2 கொஸ்டினுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து என்னென்னா ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபார்முலாஸு வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுற மாதிரியும் அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுற மாதிரியும் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து வேல்யூமில் தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து 2 கொஸ்டின் அது சொல்லிட்டோம். 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி கேட்ட ஆப்டிடியூடு வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 25 கொஸ்டினில் 18 to 20 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு 25 கொஸ்டினில் 18 to 20 கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மீதி 5 கொஸ்டின் மட்டும்தான் யார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி படிச்சிருந்தாங்களோ அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா மிரரை வச்சு வந்து என்னென்னா ஒரு ஷிஃப்ட்டில் 2 கொஸ்டின் இன்னொரு ஷிஃப்ட்டில் வந்து 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங்லேருந்து அதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் வந்துருக்கு. ஸோ எப்போவுமே வந்து பேப்பர் ஃபோல்டிங்கை அதை பற்றி அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா நல்லாவே பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஆக்சுவலி இது பண்ணக்கூடாது எக்ஸாம் காலில். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு என்னால் அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியல, என்னால் வந்து கெஸ் பண்ணவே முடியலன்னா அந்த ரஃப் ஒரு ஷீட் கொடுப்பாங்களா அது சும்மா ஒரு சைடில் ஒரு சின்ன பேப்பர் துண்டாக கட் பண்ணிட்டு அதில் வேணால் வரைஞ்சி பாருங்கள், இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலி அது பண்ணக்கூடாது, நமக்கு இருந்தாலும் மார்க் வேணும். ஸோ கடைசி பட்சத்தில் எதுவும் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஹால் டிக்கெட்டில் கீழே ஒரு கார்னரில் மட்டும் கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ்லேருந்து வந்து இதில் வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸு தென் வந்து நம்பர் சீரீஸ் ரெண்டுமே கலந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ கேலண்டர் பேஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கிளாக்லேருந்தும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னால் வந்து சொல்லிட்டு இருந்த கிளாக்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கேலண்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் வந்து கிளாக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் வந்து என்னென்னா அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அட்டு ஆஷ் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ மொத்தம் இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 25க்கு 24 to 23 ஏன் 25மே அட்டன் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 23 கொஸ்டின் நல்லா 100% அக்யூரேசியோடு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து நல்ல அட்டம்ப்ட்டுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் 6 to 7 கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்து 4 to 5 கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஆன்டனிம்ஸு சினானிம்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கலந்து நேற்று 8ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 கொஸ்டின் வெறும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மட்டுமே இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 8ஆம் தேதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில பேட்சில் வந்து ஆக்டிவ் வாய்ஸோ பேசிவ் வாய்ஸு தென் டேரக்ட் இன்டேரக்ட் இதெல்லாம் வந்து கேட்கவே இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்து என்னென்னா எரர் ஸ்பாட்டிங்கு அதுக்கப்புறம் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸு தென் வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் வச்சே வந்து கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நேற்று வந்து ஒரு 1-2 பேட்சில் வந்து டேரக்டோ இன்டேரக்டோ ஆக்டிவ் வாய்ஸோ பேசிவ் வாய்ஸோ
கேட்கவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எரர் டிடெக்ஷன்லேருந்து 3 to 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வச்சு 25 வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இடியம் அண்ட் பிரேசஸ்லேருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் 25 கொஸ்டினுக்கு 19 to 20, ஸோ 19 கொஸ்டின் அல்லது 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 25 கொஸ்டினில் எந்தெந்த கொஸ்டின்லேருந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ முன்னாடிலேருந்தே சொல்லியிருப்போம். ஸோ எந்த கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து வந்து கம்பல்சரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இயரை பொறுத்த வரைக்கும் எல்லா டேஸுமே வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ அல்லது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு 2-3 நாட்களும் வந்து என்னென்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறப்போ வந்து அதாவது அது பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் ரிலேட்டட் ரைட்ஸு, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பிரித்து வச்சுருப்பாங்க. அது நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது என்ன கொஸ்டின் அப்படின்னா 2000 பத்மபூஷன் அவார்டு வாங்கினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசா டான்ஸரு ஒருத்தர், அவர் வந்து 2000 வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க தான் யார் அப்படின்னா கேலிச்சரண் மொஹபத்ரா அப்படிங்கிறவர் வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஆக்சுவலி என்னென்னா ஒரு பெங்களூர் பேஸ்டு பர்சனு. ஒடிசாவில் வந்து ரொம்ப வேர்ல்ட் வேர்ஸ்டான ஆள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பேஸ்டு எல்லா டேவும் எல்லா ஷிஃப்ட்லையுமே கொஸ்டின் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவு இனிமேல் டெஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ ட்ரைபல் ரிலேட்டடான டான்ஸு, அவங்களோட ட்ரைபல் ரிலேட்டடான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா படிச்சுங்க. முக்கியமாக அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ், தென் அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இபன் பதூதா, அதாவது இபன் பதூதா வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்? ஸோ இபன் பதூதாங்கிற ஒரு யார் அப்படின்னா ஒரு வெளிநாட்டு பயணி. இவர் வந்து நம்ம இடைக்கால இந்தியா ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ இவர் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து என்னென்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு பயணியாகவோ தூதராகவோ வந்திருப்பார். எந்த நாடு அப்படின்னா மொராக்கோவிலேருந்து வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து தெஹிங் பட்காய் ஃபெஸ்டிவல். ஸோ தெஹிங் பட்காய் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா அஸ்ஸாமு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அஸ்ஸாமு, அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, அதுக்கப்புறம் 7 சிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட்டு பேஸ் பண்ணி என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸு, டேஸு, ட்ரைபல்ஸு, ஹில்ஸு, பாஸு இதெல்லாம் இருக்கோ அந்த நார்த் ஈஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுங்க. இந்த நார்த் ஈஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்து கம்பல்சரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நார்த் ஈஸ்ட்டை கவர் பண்ணி படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பிரம்ம சமாஜத்தோட தோற்றுவிச்சவர் அல்லது வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அதாவது சமூக சீர்திருத்தங்கள் இல்லைனா மறுமலர்ச்சி இயக்கங்கள் அதிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மாடர்ன் இந்தியா படிக்கிறப்ப இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், அதுக்கப்புறம் வந்து அலிகார் இயக்கம். ஸோ இந்த மாதிரி நிறையா இயக்கங்கள் மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்ஸை பற்றி நான் முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ நிறையா இயக்கங்கள் இருக்குன்னா அந்த இயக்கங்களை தோற்றுவிச்சவர் யார், எந்த வருஷம் தோற்றுவிச்சாங்க, எந்த இடத்துல வந்து தோற்றுவிச்சாங்க, அது என்ன மதத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக தோற்றுவிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இதை பற்றி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதில் வந்து ஆரிய சமாஜம் பற்றி இப்போ நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அலிகார் இயக்கம் பற்றி நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சிங் சபாக்கள், வேறு என்னென்னா சவுத் இந்தியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வந்து இந்த அமைப்புகள் பற்றி நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜல் ஜீவன் மிஷன், இது வந்து ஒரு ஸ்கீமு. அதாவது இது எதுக்காக அப்படின்னா ஜல்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னா என்னென்னா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து என்னென்னா குடிநீர் இணைப்பை வந்து வழங்குறது இதோட மிக முக்கியமான நோக்கம். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா வீட்டுக்கும் வந்து குடிநீர் இணைப்பு வந்து வழங்கணும். அதுதான் நோக்கமாக கொண்டது இந்த ஜல் ஜீவன் மிஷன். அதுக்கப்புறம் இந்தியன் ரிவர்ஸ் வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆறுகள் எந்த கடலில் போய் வந்து சங்கமிக்குது அல்லது கலக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். ஏன்னா இந்தியாவில் உருவாகக்கூடிய இமயமலை ஆறுகளாக இருக்கட்டும் அல்லது தீபகற்ப இந்திய ஆறுகளாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து அதிகமாக எங்கே போய் கலக்கும் அப்படின்னா வங்காள விரிகுடாவில் தான் கலக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் பற்றி என்னென்னா இந்த டைம் வந்து அதிகமாக
அதிகமாகவே கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களும் நல்லா பார்த்துங்க. முக்கியமாக வந்து இமயமலை ஆறுகளையும் அப்புறம் எதில் இமயமலை ஆறுகள், தென் வந்து எதில் தீபகற்ப இந்திய ஆறுகள், அதேமாதிரி எந்த ஆறு போய் வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது, எந்த ஆறு வந்து அரபிக்கடலில் கலக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க. அதேமாரி மேஜரான ரிவர்ஸ் இப்போ மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ் ரிவர் இருக்குது, அல்லது வந்து வேறு ஏதாவது காவிரி இருக்குது அப்படின்னா அதோட ட்ரிபியூட்டரியில் எதுன்னு பார்த்துங்க. அதேமாரி அதோட டிஸ்ட்ரிபியூட்டரிஸும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு ஆற்றிலையும் வந்து நிறையா வந்து நீர்மின் நிலையங்களை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ எந்த ஆறுகளில் எந்த நீர்மின் நிலையங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடிலேருந்து சொல்லிகிட்டே இருந்த எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ 5 இயர் பிளான்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8ஆம் தேதி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது அதோட டைம் வந்து எதிலிருந்து எது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் 1951லேருந்து 1956 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பீரியடு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் ஸோ அதோட டென்யூர் என்ன, ஸோ அது வந்து மேஜராக எந்த செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் வந்து அதாவது திட்ட இயக்குனர் அல்லது திட்ட வடிவமைப்பாளர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது மஹலனோபிஸ் மாடல்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கட்கில் மாடலு, அந்த மாதிரி நிறையா மாடல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுவும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிஹெச்எஸ்எலுக்கு மட்டும் இல்லை, அப்கமிங் சிஜிஎல், எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா 8ஆம் தேதி நடந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் மொத்தம் 100 கொஸ்டினுக்கு 70 கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது மதில் மேல் பூனை, ஸோ 75 கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் 150 ரேஞ்ச், 148 to 152 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 8ஆம் தேதி ஒரு 148லேருந்து 152 அந்த இதுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே மார்க் எடுத்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து டயர் 2க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சென்டம் ஆப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே வந்து இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.